தம்பி, நீ யார்? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சார் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார். இங்கே படிச்சுட்டு இருக்க? வீட்டில் போய் படிக்க வேண்டியதானே? சார் நான் ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் சார். என் ரூமில் மொத்தம் 10 பேர். என்னால் அங்கெல்லாம் படிக்க முடியல சார். அதான். சரிப்பா, இப்படி கொசுக்கடையில் படிச்சுட்டு இருக்க, இங்கெல்லாம் படிக்கக்கூடாது. சார் அதெல்லாம் பரவாயில்ல சார். நான் இங்கே பக்கத்தில் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். அடுத்த ஆர்டர் எதுவும் வரல. அதான் அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கிளம்பிடுவேன் சார். தம்பி, இந்த கொசுக்கடையில் போய் படிச்சுட்டு இருக்கேப்பா, எப்படி வா? சார் கொஞ்ச நேரம் நான் படிச்சுட்டு நானே போயிடுவேன் சார். நீ இப்படி வாப்பா, நான் சொன்னதை கேளு, இப்படி வா. சார் எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க? நீ வா, நான் சொல்லல, நீ வாப்பா. சார் படித்து முடிச்சு சார், கிளம்புறேன். தம்பி, நீ என்னப்பா படிக்கிற? டிஎன்பிசி சார். அட, கவர்மெண்ட் ஆஃபீஸரா? ஆல் தி பெஸ்ட்ப்பா, நல்ல எக்ஸாம் எழுது. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுவேன் சார். அம்மா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குமா? கடவுளே, நான் வேண்டுதெல்லாம் பழிச்சிச்சுப்பா. என்ன பண்ற? இதை எடுத்துட்டு போய் கோயில வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்துப்பாப்பா. சரிம்மா. சார் என் அப்பாயின்மெண்ட் லெட்டர். பிரசாத், நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒன்று நல்ல வேலை கிடைச்சிருக்குப்பா. சார் எங்கள் அம்மா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கோயிலுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. நீ முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வா, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தான் சார் எனக்கு கோயில், நீங்கள் தான் சார் எனக்கு சாமி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பிரசாத், நீ நல்லா இருப்பப்பா. பிரசாத், நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறது இல்லை. நாம் இஷ்டப்பட்டு படிக்கணும். சார் எல்லாம் உங்களால தான் சார். இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா நீ எனக்கு படிக்க இடம் கொடுத்தனால சார். நிறைய பேர் வீட்டில் பசங்க படிக்கிறதுக்கு தனி ரூமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் படித்தவங்களும் பெரிய ஆளாக இருக்காங்க. அதில் நீயும் ஒரு நாள் பெரிய ஆளாகிடுவேன். அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. பிரசாத், படிப்பு ஒருத்தர் என்றைக்குமே கைவிடவே விடாதுப்பா. நீயும் நிறைய பேர் படிக்கவே. கண்டிப்பாக சார்.